நடிகர் ஆர்யாவோட எங்க வீட்டு மாப்பிள்ளை நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து 2 பேர் எலிமினேட் செய்யப்படுவாங்க. முன்னதா இந்த நிகழ்ச்சியிலிருந்து குஹாஷினி வெளியேற்றப்பட்ட நிலையில அடுத்ததா யார் எலிமினேட் ஆக போறாங்க எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாகி இருக்கு. இந்நிலையில ஸ்ரேயா தனக்கு இந்த நிகழ்ச்சியை கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லைன்னு இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறதாகவும் சொல்லியிருக்காங்க. எங்க வீட்டு மாப்பிள்ளை நிகழ்ச்சியில இப்போதைக்கு 7 போட்டியாளர்கள் இருக்காங்க. ஸ்ரேயா மற்றும் சீதாலட்சுமி தான் கடைசி நிலையில இருக்கிறதால அவங்களுக்குள்ள யார் எலிமினேட் ஆக போறாங்கிற கேள்வி எழுந்தது. சீதாலட்சுமியும் ஸ்ரேயாவும் நெருங்கிய நண்பர்களும் அவங்களுக்கு இடையில சிஸ்டர்ஸ் பாண்டிங் நல்லாவே இருக்கிறதாகவும் பல எபிசோட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்நிலையில நடிகை சங்கீதா கிரிஷ் உங்க 2 பேர்ல யாராச்சும் மத்தவங்களுக்காக ஆர்யாவை விட்டு கொடுப்பீங்களான்னு கேட்க ஸ்ரேயா சீதாலட்சுமிக்காக ஆர்யாவை விட்டு கொடுக்கறதாகவும் இந்த நிகழ்ச்சியில இருந்து தான் வெளியேற தயார்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் ஆர்யா சீதாலட்சுமிக்காக ஸ்பெஷல் டைமும் ஸ்பெண்ட் பண்ணதில்ல, டோக்கன் ஆஃப் லவ்வும் கொடுத்ததில்ல. சீதாலட்சுமி ஆரம்ப கட்டத்திலேயே எலிமினேட் செய்யப்படுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஆர்யாவுக்கு சீதாலட்சுமி மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் தான் இது வரைக்கும் அவங்களை கொண்டு வந்திருக்குன்னு சொல்லணும். இந்நிலையில ஸ்ரேயா சீதாலட்சுமிக்காக விட்டு கொடுத்து இருக்கிறது மக்கள் மத்தியில ஸ்ரேயாவோட இமேஜை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். ஆர்யா கிட்ட இருந்து டோக்கன் ஆஃப் லவ்வையும் ஆர்யா கூட ஸ்பெஷல் டைமும் ஸ்பெண்ட் பண்ணிருக்க ஸ்ரேயா சீதாலட்சுமிக்காக ஆர்யாவை விட்டு கொடுத்திருக்கிறது போட்டியாளர்களையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இந்நிலையில இது பற்றி பேசிய ஸ்ரேயா இங்க இருக்க 7 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஆர்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அது சீதாலட்சுமியா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நாங்க எல்லாருமே ஆர்யா கூட ஸ்பெஷல் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா சீதாலட்சுமிக்கு அது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னு இறுதியில அவங்க செலக்ட் ஆகலனாலும் ஆர்யா கூட ஸ்பெஷல் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு சந்தோஷமாவது அவங்களுக்கு கிடைக்கும்னு ஸ்ரேயா சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட சீதாலட்சுமி ரொம்பவே அழுதுட்டு ஸ்ரேயாவை கட்டிப்பிடிச்சு ஆறுதலையும் நன்றியும் சொல்லிட்டு இருந்தாங்க. மேலும் ஆர்யா ஸ்ரேயாவை பார்த்து ரொம்பவே பெருமை அடைகிறதாகவும் ஸ்ரேயா தனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா லைஃப் லாங் இருப்பாங்கன்னு நடிகர் ஆர்யா சொல்லியிருக்காரு. இந்நிலையில சீதாலட்சுமி இதுவரைக்கும் ஆர்யா கிட்ட டோக்கன் ஆஃப் லவ் வாங்கலைனாலும் ஆர்யாவுக்கு சீதாலட்சுமி மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கிறதா தான் சொல்லப்படுது. ஜாலியா அவங்க பேசுற விதமும் அவங்களோட மெச்சூரிட்டியும் ஆர்யாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதாகவும் ஃபேமிலி மேல அவங்க வச்சிருக்க பாசமும் மரியாதையும் ஆர்யாவை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்றதாகவும் சொல்லப்படுது. ஸ்ரேயா இந்த நிகழ்ச்சியில விட்டு கொடுக்கலனாலும் ஸ்ரேயா தான் எலிமினேட் செய்யப்பட்டிருப்பாங்கன்னு ஆர்யாவோட ரசிகர்கள் சிலர் சமூக வலைதளங்கள்ல பதிவுகளை பதிவிட்டு வராங்க. முன்னதா நடிகர் ஆர்யா சீதாலட்சுமி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்பவே எதிர்பார்க்கிறதா சொல்லியிருந்தாரு. இந்நிலையில சீதாலட்சுமி இந்த நிகழ்ச்சியை தொடர்றது ஆர்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதாகவும் சீதாலட்சுமி தன்னோட வாழ்க்கை துணைவியா வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கிறதாகவும் நடிகர் ஆர்யா சொல்லியிருக்காரு. ஸ்ரேயா ஆர்யாவுக்காக சீதாலட்சுமியை விட்டு கொடுத்தது சரியா, சீதாலட்சுமி ஆர்யாவுக்கு ஒரு நல்ல ஜோடியா இருப்பாங்களாங்கிற உங்களோட கருத்தை கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க மித்ரா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி.